தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. Daily. Taste Daily. Taste the Daily. தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு அக்டோபர் 27 நாளை விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெறுது. அந்த மாநாட்டோட முன்புறத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த மாநாட்டை பார்க்கறதுக்கு மக்கள் பெருளவில் வந்திருக்காங்க. நாளைக்கு தான் மாநாடு. இன்றைக்கே வந்து மாநாட்டுக்கான வேலை எந்த மாதிரி இருக்குது, நம்ம உள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒளி விளக்குகள்லாம் வந்து எரிய விட்டுருக்காங்க. இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாநாட்டோட முன்புறத்திலே வந்து சில பதாகைகள் வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த மாநாட்டுக்குள்ளே இந்த திடலுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பதாகை தான் இது. இதில் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு எடுத்து வரக்கூடாது, அதாவது வீடியோக்கள் வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விலங்குகளை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுபான பாட்டில்கள் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற என்னென்னா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டு சைக்கிள் உள்ளே கொண்டு வரக்கூடாது, அதே மாதிரி வாகனங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது, தனியாக தான் வெளியில் நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வெடி போன்ற பொருட்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி நோ ரேடியோ கம்யூனிகேஷன், மற்ற மொபைல் ஃபோன் அந்த மாதிரியான ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய பொருட்களும் கொண்டு வரக்கூடாது. ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள ஸ்கேட்டிங் போர்டோ ஸ்கூட்டர்ஸோ உள்ள அலௌடு கிடையாது. டாக்ஸிக்கான மெட்டீரியலுக்கு வந்து எதுவுமே வந்து உள்ளே எடுத்து வரக்கூடாது. கன் மாதிரியான பொருட்களும் எடுத்து வரக்கூடாது. இது எல்லாமே உள்ளே கொண்டு வரதுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களாக இருக்குது. நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த மாநாட்டுக்கு இருக்கக்கூடிய முன்புற பக்கத்தில் பார்க்கலாம். இந்த மாநாட்டோட முன்புறத்திலே வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க. நாளைக்கு தான் மாநாடு. இப்போ வந்து கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பகுதியை மட்டும்தான் பார்த்துட்டு போக முடியுது. காலையில் 8 மணிக்கு தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் நான் வந்து தலை ரசிக்கிறேன். உண்மையிலுமே தலை ரசிக்கிறேன். விஜய் மாநாடு எனவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நானும் வந்துட்டேன். ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தீவிர விஜய் ரசிக்கிறேன். அவன் சொல்லி தான் நான் பார்க்க வந்தேனே. ஆக்சுவலி எனக்கு விஜய் எல்லா ஆக்டரும் ஒரு சேமாக தான் பிடிக்கும். ஆனால் தலை ரசிக்கிறேன். நான் விஜய் மாநாடு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் மாநாட்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கேன். பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. அப்புறம் இங்கே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். எந்த மாநாட்டிலையும் இதுமாரி கேள்விப்பட்டிருக்காரு. அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரதர் தெரியும் எப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, நிறைய நடிகர் வந்திருக்காங்க, விஜயகாந்த் சார் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான வாய்ப்பு கிடைக்கல. இருந்தும் கொடுக்கல, நம்ம மக்களாகிய நம்ம தான் வாய்ப்பு கொடுக்கல. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரா அவங்க சாதிச்சிருப்பாங்க. ஆமாம் பிரதர், நானும் இப்போ தான் உறுப்பினருக்கு நானும் அப்ளை பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டை தான் சேர்த்து விட்டேன். நான் தீவிர தலை ரசிகன். ஆனால் விஜய்க்கு உறுப்பினராக இருக்கிறேன். நான் தொண்டனாக இருக்கிறேன். இப்போ வந்து அதெல்லாம் நான் பெரும் பாருங்கள் விஜய்க்கு. இன்னும் நாங்கள் பேர்பாடு பார்க்க மாட்டோம் பிரதர். எப்பயுமே வந்திருக்கோம், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், பார்த்துருக்கோம், எப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக வேணும் பிரதர். ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் அரசியல் வாரிசு அந்த மாதிரி தான் கட்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. புது மாற்றம் வரட்டுமே, வந்து பார்ப்போமே. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். அவர் வருகையை பற்றி ரொம்ப சந்தோஷம். இந்த மாநாடு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் தளபதி விஜய் பார்க்கணும். விஜய் வந்து அரசியலுக்கு வரணுன்றது ஒரு, நான் எந்த கட்சியை சேர்ந்தாலும் சரிதான். விஜய் வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு இது வந்து அவர் நீ நினச்சா 300 கோடி 400 கோடி சம்பாரிச்சிட்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மக்களுக்கு எதுவும் சேவை செய்யணும் வரான்னு நினைக்கிறாரு. அவரை வரவேற்கிறோம். அவர் நாங்கள் ஆடியோ லான்ச்லேயே அவர் சின்ன அந்த குட்டி ஸ்டோரிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ மாநாடே வந்து அவர் மணிக்கணக்கில் பேச போகிறாரு. அந்த வார்த்தை எப்படி இருக்கும், அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி வந்து மக்களுக்கு எதிர்வலியாக மாறும், அந்த மக்களுக்கான எப்படி மாற்றம் இருக்கும், அதை தான் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் எதிர்பார்க்குறது கூட மேலே தான் வசதி இங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஃபுட்டுக்கு எல்லாம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மக்களுக்கான பசிச்சா சாப்பாடுக்கு எல்லாமே உணவு எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து மற்ற மாநாடுக்கு போனால் தண்ணி பஞ்சம். இப்போ கேள்வி கேட்குறாங்க இந்த மாநாட்டுக்கு என்னென்ன வசதி இருக்குன்னு. அந்த கேள்வி கேட்டவங்களே இன்னும் ப்ராப்பராக எதுவுமே மாநாடு வச்சதே கிடையாது. இங்கே தான் நடந்திருக்கு. அவங்க இந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணதும் கிடையாது. அந்த மக்கள் வந்தாங்கன்னா பசி தீர்க்க பசிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவசரம்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, பாத்ரூம்லாம் இருக்குது, எல்லா வசதி A to Z மக்களுக்கு வந்து இங்கே குறை சொல்லாத முடியாத அளவுக்கு எல்லா வசதி பண்ணிட்டாரு. எந்த அளவுக்கு பிடிக்கும் மாநாட்டு? நாளைக்கு தான் மாநாடு, இன்னைக்கே வந்திருக்கிறீங்க. என்ன எந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த அளவு சொல்ல வார்த்தை இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விஜய்னா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் நான்.
அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே தான் ஊர் நம்ம பக்கத்தில் தான். நான் டெய்லிக்குமே வந்து தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் இங்கே தான் லோக்கல் தான். 1 மந்தாக ரெகுலராகவே. தொடக்கத்தில் வந்து எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? நாளைக்கு மாநாடு நடக்கும் போது எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க? தொடக்கத்துக்கு இன்னைக்கு இந்த இடமே இப்போ அடையாளம் தெரியாத மாதிரி தான் மாறி இருக்கு. இப்போ இந்த ஊர் சொன்னீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சொன்னாலே தெரியாது. ஆனால் விக்கிரவாண்டியில் ஒரு கிராமம் வீசாலன்னு அது தெரிஞ்சதுக்கு ரீசனே தளபதி தான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சி மாநாடு நடந்துச்சு, அப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இந்த ஊர் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா தளபதி ஒரு காரணம். அதுக்கு சொல்ல வார்த்தை கிடையாது. திரைப்படங்களை நிறுத்திட்டு 69க்கு பிறகு நடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் படமும் நடிக்கணும், அரசியலுக்கும் வரணும், அதுதான் என்னோட ஆசை. அரசியலா வந்து மற்ற கட்சிகளை தாண்டி விஜய் அவர்கள் புதிதாக வராங்க. அந்த அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்? செல்வாக்கு நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் விஷுவலாகவே பார்க்குறீங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, புதுசாக ஒரு ஆள் வராரு, அவருக்கு மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. மாற்றம் உண்டாகும். விஜயகாந்த் ஐயா வந்து இருந்தார், வந்தார், அவரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அந்தளுடைய ஃபீலிங்கை குறைக்கிறதுக்கு தான் இப்போ தலைவர் வந்திருக்காரு, தளபதி வந்திருக்காரு. விஜயகாந்தை மிஸ் பண்ணாங்கல்ல, விஜயகாந்த் ஐயா மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மிஸ்ஸிங்கை வந்து குறைக்கிறதுக்காக தான் இப்போ விஜய் ஐயா வர்றாரு. அவர் வந்து அவருக்கு என்ன இப்போ விஜயகாந்துக்கு என்ன பண்ண முடியாதுன்னு இப்போ மக்கள் இருக்காங்களோ, அவருடைய ரசிகர்களாக இருக்காங்களோ, அதை வந்து தளபதி மூலியமாக பயன்படுத்திக்குவாங்க அந்த விஷயத்தை. இப்போ இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணாலே தெரியும் பெண்கள் எத்தனை % இருக்காங்கன்ட்டு. பெண்களும் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. பெண்களும் சலிச்சவங்க கிடையாது. தளபதி என்ன ஏன்னா எவ்வளோ நாங்கள் மாநாடு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல 2 மாநாடு பார்த்து, இது 3வது மாநாடு. ஆனால் அது அரசியல் மாநாடு 2. இது வந்து தனி மனிதராக ஒருத்தர் உள்ளே வரும்போதே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு என்பது பெரிய விஷயந்தான். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அது இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே எதிர்பார்க்கக்கூடியது விஜயனுடைய அரசியலுடைய வருகை. அது உண்மையிலுமே அவருக்கு வந்து ஒரு வெற்றியாக அமையும் எங்களுடைய கருத்து. ஏன்னா மக்களுடைய பார்வையெல்லாம் இன்றைக்கி எந்த யூடியூப் சேனல் தள்ளினாலுமே விஜயனுடைய இந்த மாநாடு பற்றி தான் ஒரு பேச்சாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இன் விஜய்ன்றது நம்மளுடைய கருத்து. விஜய் அவர்கள் வந்து சினிமாவிலேருந்து தான் வராரு. அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அதை தாண்டி பொதுமக்களாக இருக்காங்க, பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட வரவேற்பு எந்த மாதிரி இருக்குது சார்? ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும்போதுன்னா ஒருவருடைய பேர் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது, எது விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் உள்ள வராரு. அப்போ வந்து மக்கள் வந்து அதிகமாக என்னன்னாக்கா அவருடைய ஸ்பீச் எதிர்பார்க்குறாங்க. அது நாளைக்கு வந்து அதனுடைய முடிவுகள் தெரியும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல் மாநாடுன்னு போல் எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களை தாண்டி ஒரு மாற்று வந்து மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா? விஜய் அவர்கள் அந்த மாற்றாக இருப்பாங்க? கண்டிப்பாக அவருடைய அரசியலுடைய நகர்வுகளை பொறுத்து தான் சார் அதை சொல்ல முடியும். நிறைய மாற்றத்தை கண்டிப்பாக அது கொண்டு வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இளைஞர்களுடைய தலைவர்ன்ற மாதிரி தளபதின்ற மாதிரி இருக்கும்போது அவருடைய வருகை வந்து தொடர்ந்து நம்ம அரசியலில் இருந்தாருனாக்கா நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் நான் காலையிலேருந்து நியூஸ் சேனலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட கொடுக்குறக்கூடிய அவேர்னஸாக இருக்கட்டும், மற்றபடியுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கிங் உட்பட டாய்லெட் தான் மெயின். லேடிஸ்லாம் வராங்க அப்படின்னாக்கா அவங்க டாய்லெட், பயோ டாய்லெட் எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. அதுவே பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நிறைய மாநாட்டில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பேருக்குன்னும் போது அந்தந்த இடத்துல வைப்பாங்களான்னு தெரியாது. இது நல்ல வகையில் இருக்குது. பார்க்கிங் அதே போல் இருக்குது. எல்லாமே நீட்டாக பண்ணிகிட்ருக்கார். அவருமே ஒரு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காரு. 2 வீலர் தவிர்த்துட்டு வாங்க அப்படின்னும் போது. இருந்து அம்பாசமுத்திரம்லேருந்து வந்திருக்கிறேன். என்னென்னா நான் ஒவ்வொரு இசை வெளியீட்டு விழாவுக்கும் நான் போயிருக்கிறேன். நான் இந்த நாளில் போய் சென்னையில் ஸ்டே பண்ணி அங்கே எப்படி எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு பார்ப்பேன். ஆனால் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோட அதிகமாகவே இருக்குது. என்னென்னா ஒரு தலைமை கோட்டையே வந்து இங்கே அமைச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ கொடி, இவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நான் காலையில் 10 மணிலேருந்து இருக்கிறேன். ஆனால் அங்கே வந்துட்டு போகிற மக்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ லான்ச்சுக்கு கூட இவ்வளோ ஒரு மக்கள் வந்து பார்க்கல. ஆனால் ஒரு தலைவருங்கிறது வந்து நிரூபித்துட்டு இது காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு தலைவரை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது வந்துக்கிட்டு நான் கண்ணு முன்னால் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆடியோ லான்ச்லேயும் நைட்டு ஃபுல்லாக இருப்பேன், ஆனால் இவ்வளோ கூட்டம்லாம் வராது. ஆனால் இந்த டைம் வந்துக்கிட்டு ஒரு தலைவர் அப்படிங்கிறது அண்ணங்கிறதோட சாருங்கிறதோட இப்போ தலைவராக மாறிட்டாங்க. அதனால் நான் திருநெல்வேலியிலேருந்து நான் இங்கே வந்துக்கிட்டு இப்போ நைட்டு ஃபுல்லாமே ஸ்டே பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் வந்து இவ்வளோ நாள் குட்டி கதையை தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வந்து அவங்களோட இதை சொல்ல போகிறாங்க. என்னென்னா அரசியலோட கொள்கைகளை ஃபுல்லாமே சொல்ல போகிறாங்க.
என்னன்னா எல்லா மக்களும் அதுக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா ஆடியோ லான்ச் வந்து நான் குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபீச்சிங்கிறாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் அது நம்மளுக்கெல்லாம் பெரிய ஒரு மாற்றம் தான். எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே இது வந்துக்கிட்டு மித்த அரசியல் மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா சாதாரணமாக தான் வருவாங்க. ஏன்னா ஸ்டேஜ் போட்டு அதில் கிட்டத்தட்ட நடந்து வரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னென்னா நம்ம மக்களில் ஒருத்தங்களாக காமிக்கிறதுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம். விஜய் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்குமா? தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். அவரோட நடிப்பு பிடிக்கும். நல்ல சாதனை பண்ணுவார். அவருக்கு நாங்கள் நாளைக்கு தான் மாநாடு, இன்னைக்கே வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு தானே மாநாடு, காலையில் தானே வரணும். நாங்கள் இப்போயே வந்து பார்க்கோங்க. நாளைக்கு வந்து இந்த கிட்ட போக முடியாதுங்க. அதனால இப்போயே வந்து கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு போயிடலாம். வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்களா? ஆமாம், ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். வீட்டில் யார் ரசிகர்கள் இருக்காங்களா, தொண்டர்களாக இருக்காங்களா, எப்படி வீட்டில்? ரசிகர்கள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ வந்து திமுக கட்சியை தாண்டி புதிதாக ஒரு கட்சி வராங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவாங்க. ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க தாண்டி இப்போ பெண்கள் வாக்குகள் இருக்கு, அதே மாதிரி பொதுமக்கள் வாக்கு செலுத்தணும். பொதுமக்கள் வாக்குகளும் கிடைக்கும். பொதுமக்கள் வாக்கும் கிடைக்கும். விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க, ஆமாம், அவங்களுக்கு வந்து முதல் வாக்கு செலுத்தினாங்க. ஆமாம், வாக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆமாங்க. விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் மக்கள் கரெக்டாக செய்வாங்க. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holidays. Taste the Daily. Taste the Daily.